கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நெருக்கமான கடினமான பாதை, ஆனாலும் கடந்து வந்திருக்கிறோம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள், இவை எல்லாவற்றும் மத்தியிலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியில சங்கீதம் 45:7 அதனுடைய பின்பாகம், உம்முடைய தேவன் தமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்ற ஒரு வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 நீங்கள் காணலாம். அபிஷேகத்தில் நிரப்பப்படுதல், நடத்தப்படுதல், ஆவியில் அனலாக இருப்பது, ஆவியில் களி கூர்ந்தல். இயேசு ஆவியில் களி கூர்ந்தார் அப்படின்லாம் இருக்குது பைபிளில். இங்கே பார்த்தால் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம், ஆனந்த தைலம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம் வீட்டில் இருக்கும். ஆனால் அவங்க ஜெபிக்கும்போது முகமலர்ச்சியோடு ஜெபிப்பார்கள். டிஜிஎஸ் தினகரன் என்ற பெரிய தேவ மனிதன் நம்முடைய தேசத்தில் அருமையான கர்த்தரை எழுப்பினார். பயங்கரமான வியாதியின் படுக்கையில் கடந்து வந்த ஒரு தேவ மனுஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அவர் ஆவியில் நிரம்பி பர்சனலாக 1-to-1 நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அவரோடு சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறேன். அந்நிய பாஷைகளை பேசி முகமலர்ச்சியோடு கர்த்தரை சிரித்த முகத்தோடு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்பார்கள். அதுதான் ஆனந்த தைல அபிஷேகம். இது உபதேசம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள், இது அனுபவம். ஆமேன். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் வந்துட்டா உங்கள் முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்கள் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து 2 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? உங்கள் பிள்ளைங்க ரொம்ப கால் கழித்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க, எவ்வளோ சந்தோஷம் வந்துருக்கும். எல்லாத்தையும் சொல்லுவீங்க, என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. உங்கள் முகத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல சந்தோஷம் தெரியும், ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லை? இது உலக பிரகாரமாக. ஆவியானவர் நம்மை நிரப்ப 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 ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜபிக்கும் போது இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுகளை நீங்கள் உணரலாம். அப்போது தான் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். ஆமேன். உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் யாருக்கு அவர் வெளிப்படுத்த போகிறாரு? சரியா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா களி கூர்ந்து ஆவியில களி கூறுங்க. ஆவியில கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசின அருமையான சத்தியத்துக்காக நன்றி. இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி 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 ஒவ்வொரு நாளும் தைரியத்தையும் மன மகிழ்ச்சியும் வைராக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கும், கீழாகாமல் மேலாகட்டும், ஆசீர்வதியும், அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க இன்னைக்கு. ஓகே, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. தெய்வ கிருபை உங்களை தாங்கட்டும். எனக்காக ஜெபிக்கிறீங்க, தேங்க்யூ. ஆமேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் பதிவு செய்யலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.